வணக்கம், வெல்கம் டு சாக்கித்ராம் சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் ரெசிபிஸ் எதுவும் பார்க்க போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக பேரண்டிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கிறது என்னோடய குட்டி பையன் சாக்கித்ராம் தான். எனக்கு குக்கிங்காக ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். பட்டாணி உரித்து கொடுத்துட்ருக்கான். இது நானாக ஹெல்ப் பண்ண சொல்லலை, தானாகவே கொடு அம்மா நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். பொதுவாகவே பேரண்ட்ஸ் சமைக்கிற நேரத்தில் ஏதாவது வேலை செய்கிற நேரத்தில் பசங்களுக்கு ஒரு மொபைல் ஃபோனை கொடுத்து விட்டு ஒரு ஓரமாக உட்கார வச்சுடுவோம். இல்லைன்னா ஒரு கலரிங் பேப்பரையோ ஒரு ட்ராயிங் பேப்பரையோ எதையாவது ஒன்று கொடுத்து விட்டுட்டு அதை பாட்டுக்கு செய்யுன்னு சொல்லிவிடுவோம். அப்படி எதுவும் பண்ணாமல் இந்த மாதிரி விஷயத்தில் சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம பசங்களை என்கேஜ் பண்ணோம் அப்படின்னா அவங்களும் ஒரு சில நல்ல விஷயத்தை இந்த சின்ன வயசுலேயே கற்றுப்பாங்க. அவங்க வளர்ந்து நாளைக்கு பெரிய ஆளாகும்போது தனியாக போய் சமைச்சு சாப்பிடும்போது தனியாக ஸ்டே பண்ணியிருக்கும்போது இந்த மாதிரி விஷயம்லாம் தான் அவங்களுக்கு நாளைக்கு உபயோகமாக இருக்கும். அதாவது ஒரு இடத்துல ஸ்விட்ச்சு போட்டிருக்கோம், அதை போய் நீங்கள் குழந்தைங்கள்ட்ட போய் அணைக்க சொல்ல முடியாது. ஆனால் அவங்கள்ட்ட சொல்லும் போது நீங்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஸ்விட்ச்சு போட்டிருக்கு, எப்போயுமே எங்கேயாவது ஃபேனோ லைட்டோ எரிஞ்சிட்டு இருந்தால் அணைக்கணும்னு நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். அதே மாதிரி பைப்பு திறந்துருந்ததுன்னா பைப்பை க்ளோஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். காலையில் எழுந்தோடனே அவங்களோட பெட்டெல்லாம் அவங்களே ஃபோல்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த இப்போலேருந்து சொல்லி கொடுத்தா பின்னாடி அவங்களுக்கு ஒரு சோம்பேறித்தனம் உருவாகாது. 5 விளையாது 50 விளையாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இந்த சின்ன பசங்களுக்கு இப்போ சொல்லிக் கொடுக்கறது. நம்மளை விட 95% டக்குன்னு நல்லா பிடிச்சிப்பாங்க அப்படின்ட்டு ரிசர்ச்சே சொல்லுது. அப்படி இருக்கிற பட்சத்தில் பசங்களை இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அவங்களுமே தானாகவே ஆட்டோமேட்டிக்காக முன் வருவாங்க. இல்லை அப்படின்னா நாளைக்கு உங்களால் உடம்பு முடியல, உங்களுக்கே சின்னதாக ஹெல்ப் வேணும் அப்படின்னா கூட அவங்க செய்ய மாட்டாங்க. அந்த நேரத்தில் டிவியோ மொபைலோ பார்த்துட்டு இருந்தால் உங்களுக்கு என்ன கடுப்பாகும்? எப்போ பாரு டிவி பார்த்துட்ருக்கான், எப்போ பாரு மொபைல் விளையாடிட்டுருக்கான்ட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க. அது யார் தப்பு? அது நம்மளோட தப்பு. ஏன்னா நம்ம தான் முன்னாடியிலேருந்தே பழக்கலை அவங்கள. நம்ம இதை முன்னாடியிலேருந்தே பழக்கப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப கஷ்டமான வேலையாக தெரியாது. உதாரணத்துக்கு கொஞ்சம் போய் தண்ணி கொண்டு வா, வாசலில் யாராவது வராங்கன்னா வான்னு சொல்லு, இல்லை ஏதாவது ஹெல்ப் வேணும் இதை கொண்டு போய் அங்கே வச்சுட்டு வா அப்படிங்கிறதெல்லாம் அவங்கள நம்ம வேலை எவருங்கிறது கிடையாது. அவங்களுக்கு இந்த மாதிரி வேலையை சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக ஆகிடும். நம்மளுக்கு திரும்ப எப்போயாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்பவே. அந்த பசங்களுக்கும் அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. இந்த மாதிரி வேலையெல்லாம் குட்டி பையன் எப்போ கற்றுக்கிட்டான் அப்படின்னா, ஊருக்கு போயிருந்தப்போ ஒரு தடவை அம்மா கொல்லையில் சின்னதாக உளுந்து செடியும் துளசி செடியும் மணத்தக்காளி செடியும் வச்சுருந்தாங்க. அப்போ அவங்க அதெல்லாம் பறிச்சுட்டு இருக்கும்போது இவனும் போய் நானும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பித்தான். அப்படி அவங்கள்ட்டேருந்து கற்றுக்க எனக்கு வீட்டில் நான் இங்கே ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா அம்மா உனக்கு நானே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டி வேலையெல்லாம் செய்ய ஆரம்பித்தான். இப்போ பாருங்களேன், இவனே எல்லாத்தையும் உரிச்சிட்டு நானே ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன், நானே எல்லாம் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவன் செய்கிறான். பசங்க அப்படி இன்ட்ரெஸ்டாக செய்கிறேன்னு இருக்கும்போது விட்டுடுங்க. அவங்க இப்போ போய் நீங்கள் சின்ன பசங்களை போய் ஐயோ பாவம் சின்ன பசங்க தானே, படிக்கிற வயசில் இதெல்லாம் தேவையா, வளர்கிற வயசில் இதெல்லாம் தேவையான்ட்டு அப்படிலாம் இதை தடுக்காமல் செய்கிற வரைக்கும் செய்யட்டும் அப்படின்ட்டு நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா அது அப்படியே அவங்களுக்கு ஒரு நல்ல பழக்கமாக மாறிடும். அடுத்ததாக புதினாவையும் நானே ஆஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தையாக எனக்கு ஆஞ்சு கொடுத்துட்டுருக்கான். அதே மாதிரியே அந்த காய்கறி குப்பைகள்லாம் இருக்கு இல்லையா, மேல் தோல் அந்த காம்பு அதெல்லாம் பக்கத்தில் ஒரு கவரில் அவனையே போட சொல்லிவிட்டு அடுத்ததான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கொண்டு போய் நீ ஏன் மாடு ஆடு ஏதாவது வந்தால் வெய்யி, அந்த மேலே இருக்கிற பேப்பர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே எதுவும் பிளாஸ்டிக்லாம் எதுவும் இல்லாமல் வெறும் இலை அந்த இதெல்லாம் மட்டும் தோல் அதெல்லாம் மட்டும் ஆடு மாடு வந்தால் வெய்யின்ட்டு அதையும் அவனுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம். ஆட்டோமேட்டிக்காகவே பசங்களுக்கு சொல்லி கொடுத்தா இதெல்லாம் ஈஸியாக வந்துடுறது தான். அதனால் நீங்கள் சும்மா பசங்களை என்கேஜ் பண்ணுற பேர் வெளின்னு ஒரு ஓரமாக கலரிங்கையோ க்ரையான்ஸ் பாக்ஸையோ கொடுத்து விட்டு உட்கார வைக்காமல் வீட்டில் என்ன நடக்குதோ அவனுக்கு தெரியணும், அந்த பொண்ணுக்கு தெரியணும், அந்த பையனுக்கு தெரியணும். அந்த மாதிரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு நாளைக்கு வளரும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் நாளைக்கு வளர்ந்ததுக்கு அப்புறமா ஐயோ இவ என்ன ஒரு ஹெல்ப்பும் செய்ய மாட்டேங்கிறான்னு சொல்ல மாட்டீங்க. அந்த பசங்க நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிடும்.
இந்த பேரண்டிங் டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் பதிவிடுங்க. இன்னொரு பேரண்டிங் டிப்ஸ் அண்ட் இன்னொரு ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.